பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வளமை போல கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சகல வேத வாக்கியங்கள் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உண்மை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது, வேத வார்த்தையை கேட்கும் பொழுது பொய்யான உபதேசங்களுக்குள்ள நாங்கள் விலகி போகாதபடிக்கு நல்ல முறையில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறதுக்கு அது உதவும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் வேதம் என்று சொன்னால் ஆவிக்குரியது, ஸ்பிரிச்சுவல். வேதம் என்று சொல்லிக்க ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய விஷயம் எந்த காலத்திலும் கடவுளோட தொடர்புள்ளதாக இருக்க வேணும். வேறு விஷயங்களில் தொடர்புள்ளதாக இருந்தால் அது வேறொரு சுவிசேஷம். அப்போ உண்மையான சுவிசேஷம் கர்த்தருடைய சுவிசேஷம் என்று சொன்னால் எந்த காலத்திலும் அது தேவனோட தொடர்புள்ளதாக இருக்கும். அப்போ தேவன் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால தேவரீர் எங்களை மீட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல அதன் மூலமாண்டவரே எங்களுக்கு பூரண விடுதலை ரட்சிப்பை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த செய்தி தான் சுவிசேஷம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரே நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீர் எங்களை முடிசூட்டினீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம்.
அறிவான தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே. அவருடைய இரத்தத்தினால தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே. அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் நண்பர்கள், சகோதரிகள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. அப்போ ரோமர் 8:4 அந்த வசனத்தை பாருங்க. நம்ம அது என்று சொன்னால் மாம்சத்தின்படி நடவாமல். ஆனால் அப்படியால் 2 வேத வாக்கியங்களில் 8 ரோமர் 8:1 இருந்து ரோமர் 8:4 வரை இருக்கிற வேத வாக்கியங்களை பரிசீலனை செய்யும் பொழுது மாம்சத்தின்படி நடவாமல், கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாதுன்னு வேத வாக்கியம் ரோமர் 8:1 சொல்லியிருக்கிறது, ரோமர் 8:4 சொல்லியிருக்கிறது. மாம்சத்தின்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் நடக்கக்கூடாது என பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக இந்த 2 வேத வாக்கியங்கள் ரோமர் 8:1, ரோமர் 8:4 ஆகிய வேத வாக்கியங்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்படியாயின் மாம்சத்தில் நடப்பதென்பதன் பொருள் என்ன என்பதனை நாம் சற்று விவரமாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் மாம்சத்தின்படி நடக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிய விரும்புவார்கள். மாம்சத்தில் நடத்தல் என்பதனை பற்றி சுருக்கமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்றிலும் தவறான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நடக்க வேண்டும் என்று ரோமர் 8:1 மாம்சத்தின்படி நடவாமல் நடக்க வேணும் என்றதல்ல, மாம்சத்தின்படி நடவாமல் இருக்க வேணும் என்று சொல்லி ரோமர் 8:1 ரோமர் 8:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறது என்ற விஷயத்தை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்றிலும் தவறான அபிப்பிராயங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி எனில் தொலைக்காட்சி அதிகமாக பார்ப்பது, டெலிவிஷன் பார்ப்பது, வானொலி அதிகமாக கேட்பது, விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்துவது, இப்படியாக மனுஷ விருப்பங்களில் ஆர்வம் காட்டி அவற்றை நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோடு சேர்த்து அனுசரிக்கும் பொழுது மாம்சத்தில் நடப்பதாக தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ தொலைக்காட்சி பார்க்கிறது மாம்சமோ, மாம்சத்தில் நடக்கிறதோ, வானொலி கேட்கிறது மாம்சத்தில் நடக்கிறதோ, விளையாட்டு போட்டிகளில் கவனம் செலுத்துகிறது மாம்சத்தில் நடக்கிறதோன்னு சொல்லி அதுகள் தான் உண்மையில் மாம்சத்தில் நடக்கிறதுண்டு பல கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தில் நடப்பதனாலே ஏற்படும் பிரதிபலன்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவைகளை நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுசரிப்பதன் மூலம் ஒருவன் மாம்சத்தில் நடக்கிறான் என்று பொருள்படாது. இதன் பொருத்தமான வியாக்கியானம் என்னவென்றால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆவிக்கேற்றபடி நடக்காவிட்டால் மாம்சத்தின்படி நடக்கிறோம்.
இந்த ரெண்டும் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒன்றில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆவிக்கேற்றபடி நடக்கலாம், அல்லது மாம்சத்தின்படி நடக்கலாம். ஆவிக்கேற்றபடி நடக்கவில்லை என்று சொன்னால் மாம்சத்தில் நாம் நடக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ இந்த ரெண்டும், ஒன்றில் ஒருவன் ஆவியில் நடக்க வேணும் அல்லது மாம்சத்தில் நடக்க வேணும். நடுவில் நடக்கலாம் என்று எந்த விதமான இதுவும் இல்லை. ஒருவன் ஒரு கிறிஸ்தவன் ஆவியில் நடக்கலாம், இல்லையேல் அவன் மாம்சத்தில் நடக்கலாம். இன்னும் சற்று விவரமாக இதனை பரிசீலனை செய்வோமாயின், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் தங்கியிராமல் வேறு எதனிலும் தங்கியிருக்கும் பொழுது நாம் தவிர்க்க முடியாமல் மாம்சத்தில் நடக்கிறோம். அப்போ சரியான வரவிலக்கணம் என்ன, மாம்சத்தில் நடக்கிறது என்பதை பற்றி சரியான வரவிலக்கணம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் ஒரு கிறிஸ்தவன் தங்கி இராமல் போனால் அவன் ஆவியில் நடக்கவில்லை, அவன் மாம்சத்தில் நடக்கிறான் என்பதே சரியான பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வேறு எதனிலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கும் பொழுது என கூறியிருப்பது குறிப்பாக ஆவிக்குரிய நற்கிரியைகளிலேயே என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அதில் தங்கிடாமல் வேறு எதனில் தங்கியிருக்கும் பொழுது. அப்போ வேறு எதனில் என்றால் என்ன என்று சொன்னால், குறிப்பாக இந்த ஆவிக்குரிய நற்கிரியைகள் தான் வேறு எதனையும். அப்போ அப்படி வேறு எதனிலும் தங்கி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய விஷயங்கள், அதுகள் ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்கிறது என அதிகமான கிறிஸ்தவர்கள் கருதி அதில் தங்கி இருக்கிறது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த வேறு எதனில் என்று சொல்லும் பொழுது எந்த காலத்திலும் நற்கிரியைகள், ஆவிக்குரிய நற்கிரியைகளை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான நற்கிரியைகள் ஆவிக்குரியவைகளாக இருப்பதனால் நாம் ஆவியில் நடப்பதாக நாம் நினைக்கிறோம். அநேகமான உபவாசம், ஜபம், அதுகளெல்லாம் ஆவிக்குரிய நற்கிரியைகள். அப்போ அதனை செய்யும் பொழுது நாம் ஆவியில் நடக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசம் முழுவதுமாக நிலைத்திராமல் அதற்கு பதிலாக நாம் எதனை செய்தாலும் நாம் மாம்சத்தில் நடக்கிறோம். அதற்கு பதிலாக நாம் எதனை செய்தாலும் நாம் மாம்சத்தில் நடக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது அப்போ நம்முடைய விசுவாசம் அங்கே திசை திருப்பி இருந்தால் நாம் மாம்சத்தில் நடக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் அப்படியே கருதுகிறார் என்பதனை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என கூறியிருக்கிறார். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் முழுவதும் நிலைத்திருப்பவர்கள், அந்த விசுவாசத்தில் தங்கி இருப்பவர்கள் ஆவிக்குரியவர்கள். அந்த விசுவாசத்தில் தங்கி இருக்க இல்லையோ அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அநேகமான கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வானொலி பார்க்கறது, அதை செய்கிறது, இதை செய்கிறது, மாம்சத்துக்குரிய விஷயங்கள், மனுஷ விருப்பங்களை செய்கிறது, அதுதான் மாம்சத்துக்குட்பட்டது என்று நினைக்கிறார்கள். அவை அல்ல என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் தம்முடைய விசுவாசத்தை முற்றும் முழுவதாக வைத்திருக்காதவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலர் அடிக்கடி மாம்சம் என்ற சொல்லை உபயோகிக்கும் பொழுது நம்முடைய சொந்த பலத்தை பற்றியே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியங்களில், பவுல் அப்போஸ்தலருடைய வேத வாக்கியங்களில் மாம்சம் என்று அடிக்கடி அவர் அந்த சொல்லை பாவிக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், சொந்த பலத்தை பற்றியே அவர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சொந்த பலம் என்று சொல்லும் பொழுது தசப்பலத்தை அல்ல. சொந்த பலம் என்று சொல்லும் பொழுது தசப்பலத்தை பற்றி எங்கோ குறிப்பிடவில்லை. தசப்பலத்தை அல்ல, சுயபலத்தையே மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷருடைய தசப்பலத்தை மாம்சம் என்று சொல்லல, சுயபலத்தையே மாம்சம் என்று சொல்லப்படுகிறது. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பலவீனமான மரண சரீரத்தில் பிறந்த காலம் தொடக்கம். நாம் எல்லோரும் மரண சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த பாவம் நமக்குள்ளுக்குள்ளே சென்றதன் நிமித்தம் நாம் எல்லோரும் மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். பலவீனமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் பிறந்த காலம் தொடக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரையும் அல்லது ஏற்றுக்கொண்ட பின்பும் ஆவியில் நடக்காமல் மாம்சத்தில் நடக்கும் காலத்தில் கேடான இருதயத்தினால் உந்தப்பட்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு சுயத்தினால் சேகரித்த பலங்களையே மாம்சமென அழைக்கிறோம். சுயத்தினால் சேகரித்த பலன்கள். கடவுளை தெரியாதபடியினால் நமக்கு தேவையானது எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறது என்று நினைத்து நம்முடைய சுயத்தை நாடி அந்த சுயத்தின் பலம், அந்த சுயத்தின் மூலம் பலங்களை சேகரித்து அதன் மூலம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறது வழக்கம். அப்போ விசுவாசிகளும் அப்படியே நடக்கிறார்கள். அதே நேரம் கிறிஸ்தவர்களும் அப்படியே நடக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால், மாம்சத்தில் அவர்கள் நடக்கும் பொழுது சுயத்தை நாடுவதை தவிர வேறு வழியே அவர்களுக்கு இல்லை. அப்போ இந்த மாம்ச பலம், சுயபலங்கள் என்றால் என்ன என்று சொன்னால், உதாரணமாக ஒருவனுடைய திறமை, ஆற்றல், படிப்பு, சமூக அந்தஸ்து, உத்தியோகம், கெட்டித்தனம், மதிநுட்பம் ஆகியவற்றையே பவுல் அப்போஸ்தலர் மாம்சம் என அழைக்கிறார். சுயத்தினால சேகரித்த பலங்கள். அப்போ மனுஷன் நினைக்கிறான், அந்த பலத்தினால நான் இந்த பூமியில் வாழ முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அது நாளாந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லோருக்கும் மாம்சம் தேவைப்படுகிறது. ஆனால் அதன் உதவி மூலம் தேவனுக்கேற்ப ஒரு பொழுதும் வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், தேவனை அறியாத காலத்தில் நீ சுயபலத்தில் நம்பியிருந்தாய். இப்போ தேவனை உனக்கு தெரியும், அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உனக்கு தெரியும். ஆனபடியால் இனிமேல் சுயபலத்தில் நீ தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனபடியால் சுயபலத்தை முழுதுமாக நீ நிராகரித்து தேவனுடைய பலத்தில் தங்கி இருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
அப்போ நாம் அறிய வேண்டியது மாம்ச பலத்தின் மூலம் தேவனுக்கேற்ப ஒரு பொழுதும் வாழ முடியாது என 2 கொரிந்தியர் 10:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையான நிலைமையாகும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலேயே தேவனுக்கேற்ப வாழ முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். சுயபலத்தினால தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியாது. தேவனுக்கேற்ற முறையில் வாழ்வதாக இருந்தால் அது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினாலே ஒரு பொழுதும் தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியாது. தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியாது. ஆனபடியால் தான் உன்னுடைய சுயத்தை நிராகரிக்க வேணும் என்று சொல்லி லூக்கா 9:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுயம் நிராகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வந்த பிறகு உனக்கு சுயத்தில் நம்பிக்கை இருப்பானேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையாக எல்லோருக்கும் என்னுடைய சுயத்தை நீ நிராகரிக்க வேணும் என்று சொல்லி லூக்கா 9:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். சுயத்தை நிராகரிக்காமல் போனால் நீ எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்று சொல்லியும் லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய முயற்சிகள் எவ்வளவு பக்தி நிறைந்தவைகளாக இருந்தால் என்ன, எவ்வளவு அர்ப்பணிப்பு நிறைந்தவைகளாக இருந்தால் என்ன, எவ்வளவாய் வேத வாக்கியத்தினால சோடிக்கப்பட்டு இருந்தால் என்ன. லூக்கா 11:25 அதை பற்றி சொல்லப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய சொந்த பலத்தில் தங்கி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அத்தனை முயற்சிகளையும் மாம்சம் என்று அழைக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் நம்முடைய சொந்த பலத்தில் தங்கி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அத்தனை முயற்சிகளையும் மாம்சம் என்று அழைக்கிறார். இவைகள் ஒன்றும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது என்று சொன்னால் அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதாவது நீ பிறந்து வந்த காலத்தில் தேவனை அறியாத காலத்தில் எங்கே போகிறது என்ன செய்கிறது என்று ஒன்றும் உனக்கு தெரியாதபடியினால நீ சுயத்தை நாடி சுயம்தான் உன்னுடைய பலமாக இருந்தபடியால் சுயத்தின் உதவியுடன் பல்வேறு விதமான பலத்தை நீ சேகரித்தாய். இப்போ உனக்கு தேவனை தெரியும், இப்போ உனக்கு கடவுளை தெரியும், இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இருந்து பெற முடியும். அப்படி பெற முடியும் என்ற சாத்தியக்கூறு இருக்கும் பொழுது என்ன காரணத்துக்காக நீ மாம்சத்தை நாடுகிறாய்? ஆனபடியால் மாம்சத்தில் செய்யப்படும் எந்த அலுவலும் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நமது சார்பில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுதே நாம் தேவனுக்கேற்ற முறையில் வாழ முடியும். மாம்சத்தில் நடப்பதையே மாம்ச சிந்தை என்று அழைக்கப்படுகிறது. மாம்சத்தில் நடக்கிறத மாம்ச சிந்தை. இது பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:5-7 அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ மாம்சம் ஒரு பொழுதும்
தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ முற்று முழுதுமாக மாம்சத்தில் நடக்கிறது தேவனுக்கு விரோதமாக நாம் நடக்கிறோம் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை பற்றியே எந்த காலமும் சிந்திப்பார்களே தவிர ஆவிக்குரியவைகளை பற்றி அவர்கள் சிந்திக்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார், மாம்ச சிந்த மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ பொதுவாக கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி நடப்பதை பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவுடன் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் மாம்சத்தில் நடக்கிறேன் என்பதை எப்படி நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்பதுண்டு. மறுபடியும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் மாம்சத்தில் நடக்கிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறது உண்டு. அப்போ அந்த கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று தான் ஞானஸ்நானம் பெற்றதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை அவன் பேசும் பொழுது அவனுக்குள்ள ஒரு எதிர்ப்பு கிளம்பி தேவனுடைய அலுவல்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு எதிர்ப்பு அவனுக்கு உள்ளுக்குள்ள கிளம்புறதை அவன் அறிவான். அதுவரையும் அவனாலே அறிய முடியாது என்பதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெறாத மனுஷர்கள் எல்லாரும் தாங்கள் மாம்சத்தில் நடக்கிறார்களோ என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய பலம் அதாவது நமக்குள்ள ஃபில் பண்ணப்பட்டோன், அதாவது நிரப்பப்பட்டோன், அதுதான் சரியான சொல்லு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே மாம்சம் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் தனக்குள்ளுக்குள்ள விரோதமான நடவடிக்கைகள், கடவுளுக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறதை ஒரு கிறிஸ்தவன் கண்டுகொள்ளுவான். அதுதான் மாம்சம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்ற உடனே மாம்சம் தன்னில் வேலை செய்யுதோன்றதை ஒரு கிறிஸ்தவன் இலகுவாக அறிந்து கொள்ளுவான். இதை பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:8 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு எதிராக பலமான யுத்தம் செய்யும் என கலாத்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:9-16 மாம்சத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பது துல்லியமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவே மாம்சத்தை மேற்கொள்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையாகும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி நாம் விவரமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் இதனை பற்றி பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும்